கையும் இல்ல காலும் இல்ல உடம்பே இல்ல ஒருத்தர் பிறந்தார். அவர் தான் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார். சரி, அவர் என்ன பண்றாரு, ஓ மாதிரி பொம்பளை பிள்ளை, சின்ன வயசுல இருந்து பெரிய பிள்ளை 20 இருந்துச்சு, வயசு வந்துருச்சு. சரி, கிழவிங்கிற பட்டத்தை அடைஞ்சிருச்சு. ஆழ்வார் சொல்றார், இந்த பெருமாளுக்காக தொண்டு செய்கிற கிழவியே உம்முடைய துண்டு பெரிய துண்டாக இருக்கணும். அதனால கிழவியா இருக்கிற நீ இன்னிலிருந்து குமரியாக மாறுவாய். குமரி கிழவியாக முடியுமா? இது என்னங்க இது? அவர் அருளினால அந்த அம்மா குமரியானாங்கிறது நியாயம். அம்மா ஆழ்வார்கள்ல கிழவிய குமரியாக்கினாரு. கேட்டது காரைக்கால்ல பிறந்தவர்கள் புனிதவதி அம்மையார்னு பேர். அந்த அம்மா சிறு வயசுல இருந்தே சிவன் பக்தனாக தான் இருந்தாங்க. சிவபெருமான வழிபடுறது எந்த நாளும் குறையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக. இந்த அம்மா தெய்வம் இருக்குன்னு நம்புறவங்க அவர் தெய்வத்தை அதிகமாக நம்ப மாட்டார். ஒரு நாள் அவர் என்ன செய்யறாருன்னா 2 மாங்கனி கொண்டுட்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அம்மா இதை பத்திரப்படுத்தி வை, மதிய உணவுக்கு எனக்கு தேவை, அதை வச்சு வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மா சமைக்க போற நேரத்தில் ஒரு சிவனடியார் வர்றார். சிவனடியார் பிச்சாந்தேகின்னு கேட்டா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த நேரத்தில் மறுபடியும் இவர் இந்த மாங்கனி ரொம்ப ருசியா இருக்கே, இன்னொரு மாங்கனி கொடுத்தனே கொண்டு வான்னு சொல்றாரு. கொண்டு வர சொன்ன உடனே அந்த அம்மா பதறி போறாங்க. அவர் கேட்டுட்டாருன்னு பதறி போய் சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, இறைவா என் கணவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்வேன், இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு பெண்ணா பிறந்தவர் அப்படின்னு சொன்னா சிவபெருமானே ஒரு மாங்கனி அந்த அம்மா கையில் கொடுத்தாரு. கொண்டு வர்றாங்க, பரிமாறுறாங்க. ஒரே மரத்து கனி தான் 2 கனியும். இந்த கனிக்கு அந்த கனிக்கும் சுவை வித்தியாசப்படுதே எப்படின்னு அவர் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, இறைவனுக்கிட்ட கேட்டேன், சிவபெருமானே கொடுத்தாருன்னு சொல்ல. சிவபெருமானா உங்ககிட்டயா? நேரில் வந்தா கொடுத்தாரு, இதை நம்புறதான் அவர் கேட்கிறாரு. அப்பனா ஏன் கண்ணுக்கு முன்னாடி அந்த சிவபெருமானை உங்ககிட்ட கனி கொடுக்க சொல்லுன்னு சொல்றாரு. சிவபெருமான்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, அவர் மறுபடியும் கனியை கொடுக்குறாரு. நீங்க இப்போ அவர் எப்படி தலையில முக்காடு போட்டுக்கிட்டு காலில் விழுந்தாரோ ஐயா, அதே போல இவர் என்ன பண்ணாரு, இந்த அம்மாவை திரும்பி கூட பார்க்கல, எடுத்தாரு ஓட்டம். அதோட இந்த அம்மாவை விட்டுட்டு போனவர் தான் பண்ணி அவருக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சார். இந்த அம்மாவுக்கு தகவல்லாம் தெரிய வருது, கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. கணவர் பார்க்காத நம்ம உடம்ப வேற யாரும் அழகை ரசிக்க கூடாது, உடம்பை பார்க்க கூடாது. சிவபெருமானுக்கு தலங்களுக்கெல்லாம் போறாங்க. போய் நிறைவுல கைலை மலைக்கு போறாங்க. போகும்போது சிவபெருமான் பார்க்கிறாரு, என்னையே நினைச்சு எனக்காகவே வேண்டிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு நீ வர்ற, உனக்கு ஒரு பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கால் வைக்கிற இடம் பூரா சிவலிங்கமாக வர மாதிரி செஞ்சுட்டார். சிவலிங்கமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒருவேளை நம்மளாம் ஒதுங்கி நிற்போம், இல்லை என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அந்த அம்மா தலைகீழாக நின்று கையை ஊண்டி நடந்து சிவபெருமான் பார்க்க போட்டாங்க. அவர் பார்த்தாரு, அம்மையே வருகன்னாரு. அந்த அம்மா தான் எனக்கு பேய் உருவத்தை கொடுங்க, இளமை எனக்கு வேணான்னு கேட்ட அம்மா.